தியா முன்னாடி இப்போ எந்த பொருளுமே வைக்க முடியலைங்க. அது சாப்பிட்றதாகட்டும் இல்லை வேற எந்த பொருளாகட்டும் உடனே இழுத்து இழுத்து வாயில வச்சுக்கிறா. நல்ல மழை பெய்ய காத்துட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டு சைடு நிறைய பச்சை பசேன்னு செடி கொடிகள் எல்லாமே இருக்குது. பின்னாடி தோப்பும் இருக்குது. ஸோ அந்த கருமேகங்கள் கூட அந்த செடி கொடிகள்லாம் ஆடுறத பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்கிறப்போ அவங்களுக்கு பூ வச்சு பார்க்கறது, பொட்டு வச்சு பார்க்கறது, நல்லா அழகழகாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். தியாக்குமே ஒரு ரோஸ் கிடச்சது. அவங்க தலையில் அவன் முடி இருக்கோ இல்லையோ நான் வச்சு பார்த்தேன். ஆனால் நல்ல க்யூட்டாக அழகாக இருந்தா. ஈவினிங் வாக் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். தியா டவுன் சைடு இருக்கிறதுனால நாங்கள் அவளுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாமே. ஜஸ்ட் பில்டிங்ஸை மட்டும்தான் அவள் கண்ணில் பார்க்க முடியும். ஆனால் ஊருக்கு போனதுலேருந்து தோப்பு பார்க்குறா, நிறைய அனிமல்ஸ் பார்க்குறா, ஆடு மாடு எல்லாமே நிறையவே அங்கே இருக்குமா. ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்குது அதை பார்க்குது, என்ன பண்ணுறதுனே அவளுக்கு தெரியல. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. வாக்கிங் போகிறப்போ நான் சின்ன வயசில் இருந்தப்போ பார்த்த பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க. தியா உடனே போயிட்டா. கொஞ்ச நேரம் அவங்க கூட ஃபன் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.